Hi students, welcome to our channel Let's Learn Daily. So நம்ம இந்த சீரிஸ்ல என்ன பார்க்கறோம்னா நீட் அண்ட் ஜேஇக்கான physics problems daily ஒன்னு சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க இன்னைக்கான வீடியோல என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். The position of an object moving along x-axis is given by x equal to a plus bt. So அவங்க கொடுத்திருக்க வேல்யூ a plus bt square. சரியா? Where a equal to 8.5 meter and b equal to 2.5 meter per second square. Okay, va? Then and t is measured in seconds. Incidence velocity at t equal to what? So எனக்கு v கேட்டிருக்காங்க எப்பனா t equal to 2 seconds இருக்கும்போது எனக்கு கேட்டிருக்காங்க. சரியா? So அப்ப எனக்கு என்ன கொடுத்திருக்காங்க? Position vector கொடுத்துட்டாங்க. I have to find the velocity. சரியா? So velocity என்னது? Displacement with time. அப்ப எனக்கு v வேணும்னா நான் dx by dt கண்டுபிடிக்கணும். சரியா? So d by dt of எனக்கு x என்ன இருக்கு? a plus bt square. சரியா? So இங்க t term இல்ல, so I cannot differentiate it. So இந்த term cancel ஆயிரும். Remaining இதுல b constant t square மட்டும் தான் பண்ண முடியும். சரியா? So x power n ஃபார்முலா என்னது? n x power n minus 1. அப்ப t square பண்ணா என்ன வரும்? 2t 2 minus 1 அப்ப 2t மட்டும் இருக்கும். சரியா? அவங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்ப a into t square க்கு பதிலா என்ன வரும்? 2bt. சரி, a இருக்காது, வெறுமனே 2bt மட்டும் இருக்கும். அந்த டேர்ம் போயிடும். சரியா? ஸோ வாங்க நெக்ஸ்ட் வேல்யூஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? v at 2 seconds கேட்டிருக்காங்க. சரியா? அப்ப 2 into b யோட வேல்யூ என்னது? 2.5 into t யோட வேல்யூ 2. சரியா? ஸோ 2 to 4, so 4 into 2.5 answer 10. ஸோ இப்போ v equal to 10 meter per second. ஸோ இதான் உங்களுக்கான ஆன்சர். ஸோ இதே மாதிரி ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் JEE and NEET related problems subscribe to our channel. Thank you.